இன்றைய விருந்தினர் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பொதுவாகவே எங்களுடைய இந்த இன்றைய விருந்தினர் இருக்கையை அலங்கரிப்பதில் நம்மவர்களின் பங்கு அளவிடற்கரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கலை, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியம் என்று சகல விஷயங்களும் இன்றைய விருந்தினர் பகுதியின் ஊடாக நாங்கள் பார்ப்பது வழக்கம், ஒவ்வொன்றாக பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்று ஒரு வித்தியாசமாக அத்தனை விடயங்களையும் ஒன்றாக கொண்டமைந்த ஒரு விஷயம் பற்றி தான் நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம். இவரை பற்றிய பெரிய அறிமுகம் தேவைப்படாது. காரணம், புலத்தில் நம்மவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சிறுமி அனன்யா ரஜீந்திரகுமார். அவரை வரவேற்கலாம். அவர் எதிர்வரும் சனிக்கிழமை கண்ணில் தெரியுதடி என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட இருக்கின்றார். அது தொடர்பான பல விஷயங்களை அவரும் அவருடைய தந்தையும் எங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கின்றார்கள். வரவேற்கின்றோம். வணக்கம். 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 அனன்யா, சொல்லுங்க. உங்களுக்கு 8 வயது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருந்தோம். கண்டிப்பாக. எத்தனை வயதிலிருந்து நீங்கள் தமிழ் இலக்கியம், தமிழ் கலைத்துறை அப்படி என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தீர்கள்? நான் என்னுடைய முதல் வயதிலேயே எனக்கு மிகவும் நன்றாக சரளமாக அம்மா, அப்பா போன்றவற்றை நான் பேசுவேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையார் உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்துகள் போன்ற 247 எழுத்துகளையும் நான் எங்கெங்கு செல்கிறேனோ அங்கங்கு ஒட்டியும் கட்டியும் தொங்கவிட்டு அம்மா என்று காட்டி காட்டி பழக்கினார். அதற்கு பிறகு நான் சரளமாக அனைத்து எழுத்துக்களையும் சொல்லத் தொடங்கி விடுவேன். அப்படியே சில முன்னேற்றங்களுடன் சொற்கள், கட்டுரைகள், பின் கவிதைகள், அதையே சுருக்கி சிறுகதைகள் போன்று வளரத் தொடங்கினேன். 3 வயது தான் என்னுடைய முதல் மேடை. 100 கேள்விகளுக்கு என்னுடைய தந்தையாருடன் சேர்ந்து. எந்த மேடை ஏறினீர்கள் 3 வயதில்? 3 வயதில் என்னுடைய பழைய ஒரு சிறு பாடசாலையில் ஒரு மேடையில் ஏறி என்னுடைய தந்தையாருடன் 100 கேள்விகளுக்கு பதில் சொல்லி பல பேரிடம் பாராட்டுகளும் வாங்கி என்னுடைய மனம் நிரம்பி என்னுடைய தந்தையாருடன் மிகவும் சரளமாக பேசுவேன். நிச்சயமாக அன்றிலிருந்து நடைபோட தொடங்கி கொண்டே இருக்கின்றீர்கள். பெரிய விஷயம். ரஜீந்திரகுமார் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்களுக்கு தாருங்கள். முதலில் மகிழ்ச்சி. ஈழப்பெருமக்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேர் ரஜீந்திரகுமார். நான் ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணத்திலே கற்று அதன் பிற்பாடு தமிழ் மீது மிகுந்த ஆர்வம், நான் 71க்கு பிற்பாடு பிறந்ததனால் தமிழ் மீது அதிக பற்றோடு வளர்ந்த ஒரு காலகட்டம். அதன் அடிப்படையிலே தமிழ் சமூகம் ஒரு இறுக்கமான எங்கள் சமூகம். அந்த இறுக்கமான சமூகத்துக்குள் எங்களுடைய கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். வியன்னா பரந்தாமன், முருகையன், மற்றது எழுத்தாளர் சாந்தன், சொக்கன், ஆனா ஜேசுராஜா, இப்படி நிறைய பேர் அங்கே இருந்தார்கள். இருக்கிற பொழுது அந்த எங்களுடைய தமிழ் பற்றிய விழுமியங்கள் பாரம்பரியமாக தொடரப்பட்டு வந்திருக்கிறது. எனவே அவற்றை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று முதலில் சிறுகதையில் தான் நான் தொடங்கினேன். சிறுகதையில் தொடங்கி அதன் பிற்பாடு கவிதைக்கு உள்ளே வந்தேன். உள்ளே வருகின்ற பொழுது அந்த புது கவிதையா மரபு கவிதை? 2 கவிதையும் முதலிலே நான் மரபு கவிதை தான் எழுத தொடங்கினேன். காரணம், மரபு தான் அடிப்படை. நிச்சயமாக. அப்போ புது கவிதை எங்களுடைய பாரதியார் அறிமுகப்படுத்திய ஒரு கவிதை. எனவே புது கவிதை எழுதுவது மிகவும் ஒரு சுலபமான விடயம். எனவே மரபு என்பது தமிழினுடைய ஆழமான பகுதியிலிருந்து வருகின்றது. செய்யுள்கள் இருக்கின்றன. இப்போ காரைக்கால் அம்மையார் புராணத்தை எடுத்துக்கொண்டால் அது மரபு ரீதியான ஒரு இறுக்கமான ஒரு கவிதை. மானமிகு தர்மத்தின் வழி நின்று வாய்மையில் ஊனமில் சீர்பேறு வணிகர் குடிதுவன்றி ஓங்குபதி கூனல் வளை திரை சுமந்து கண்டேறி மண்டுகளி காணன் மிசை பொங்குதிரு காலைக்கால் என்று அது வருகிறது. அந்த 4 வரிகளிலே அழகாக இறுக்கமாக சேக்கிழார் அவர்கள் அந்த காரைக்கால் அம்மையாருடைய அந்த பட்டணத்தையும் அந்த மன்னனுடைய சிறப்பையும் மக்களுடைய சிறப்பையும் வெளிப்படுத்தினார். எனவே இந்த ஈர்ப்பு, தமிழ் இலக்கியங்களுடைய ஈர்ப்பு என்னை அந்த கவி இலக்கியத்துக்குள் கொண்டு வந்தது.
மரபு கவிதை எழுதிய பிற்பாடு இலகுவாக விளங்கப்படுத்த வேண்டும் எங்களுடைய விடயங்களை. அப்போ நான் இலகுவாக அந்த புதுக்கவிதையை எடுத்து கையாண்டேன். அந்த அடிப்படையிலே மிகவும் இளமையான கவிஞன் என்ற அடிப்படையில் மற்றவர்களெல்லாம் பெரியவர்கள். முருகையன் எல்லாம் பெரிய கைதேர்த்த ஒரு கவிஞர். VN பரந்தாமன் அவர் ஒரு பண்டிதர். அதே போல் நிறைய ஆதிலட்சுமி ராசையா அவர்களும் இருந்தார்கள். புதுக்கவிதை நிறைய எழுதுவார்கள். எனவே அவர்களுடைய வரிசையிலே நானும் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகுந்த ஆர்வத்தோடு அவர்களுக்குள்ளேயே இருந்து அந்த எளியவனாக இருந்து அவர்களோடு சரிசமமாக இருந்து எழுதக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றுக்கொண்டேன். அதனோடு எங்களுடைய தமிழ் மொழியினுடைய அந்த வேர் அதை நான் இறுக பற்றி கொண்டு அந்த கவிதையோடு எனது பயணம் தொடர்ந்தது. அது பிற்பாடு இப்போது லண்டனிலே இருந்து எழுதி கொண்டும் இருக்கின்றேன். என்னுடைய இலக்கியங்கள் இங்கே வராவிட்டாலும் இந்தியாவிலே முற்றம் என்ற சஞ்சிகையிலே இப்பொழுதும் கவிதை சிறுகதை எழுதி கொண்டிருக்கின்றன. அது வினு தளபதி அவர்கள் என்ற ஒரு தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அந்த கவிதை நூலை வெளியிட்டு கொண்டிருக்கிறார், மாதாந்தம். அதிலே எழுதி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த வேரை பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த வேரை பற்றி கொண்ட காரணத்தினால்தான் உங்களுடைய வாரிசையும் அதே துறையில் பயணிப்பதற்கு விட்டிருக்கிறீர்கள். பெரிய விஷயம், சந்தோஷமாக இருக்கின்றது. அனன்யா, நீங்கள் 3 வயதில் முதல் மேடையில் ஏறினீர்கள். அதன் பின்னர் இசையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுக்காக ஒரு 1-2 வரி பாடல் ஒன்றை பாடி காட்டுங்களேன். எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு அந்த காலங்களில் என்றால், நான் முதல் என்னுடைய தந்தையார் எனக்கு மிகவும், என்னுடைய தந்தையார் தான் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தார். அது எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடல், இந்த பச்சை கிளிக்கொரு என்று. இல்லை, நீங்கள் ஒரு பாடல் ஒன்று அவாவே எழுதியிருந்தார், எழுதிய வெட்டு போட்டிருந்தார். மிகவும் நான் அது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறது, என் குழந்தை மட்டும் அல்ல, அது எல்லா குழந்தைகளுக்கும் இயல்பாகவே இருக்கின்றது. ஆனால் அவர் அண்மையிலே ஒரு வெட்டு போட்டு அந்த பாடலை பாடியிருந்தார். நானே கண் கலங்கி விட்டேன். அதை பாடிக்க. சரி, 2 பாடலையும் பாடுங்கள். அவாவின் விருப்பத்தையும் கேட்போம், உங்களுடைய விருப்பத்தையும் கேட்போம். முதலில் என்னுடைய தந்தையார் கூறின பாடல். என்னன்பே 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 அம்மா, என்னன்பே 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 அப்பா, ஒரு வெண்ணிலாவை போலே என்னை சுற்றி வரும்போது விண்மீன்கள் என்னை சுற்றி மின்னுகின்றதே. அதற்கு பிறகு எனக்கு என்னுடைய பாட்டை எடுத்து வந்திருக்கலாம், ஆனால் அது மறந்து விட்டது. பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் எம்ஜிஆரின் பாடல் அப்படி என்று சொன்னீர்கள், அதையும் பாடுங்கள், கேட்கலாம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்ட தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன எட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. மிகவும் நன்றி. அருமையான பாடல். நீங்கள் எழுதி இசையமைத்த பாடலும் சரி, இந்த பாடலும் சரி, அனுபவித்து பாடுகின்றீர்கள், அதுதான் விஷயமாக இருக்கின்றது. உங்களிடம் மீண்டும் ஒரு கேள்வி. இப்போது நாங்கள் என்ன படைப்பிலக்கியம், என்ன விடயங்கள் செய்து கொண்டு நாங்கள் நடைபோட்டு கொண்டிருந்தாலும் எங்கள் வாரிசு இதே துறையில் வரும்போது அதன் பூரிப்பு சொல்லி அடங்காது. எல்லா படைப்பாளிகளும் பிள்ளை முதலில் ஆனான்று எழுதுகின்றதோ இல்லையோ கிறுக்கியதை வைத்திருப்பார்கள் தங்களோடு பத்திரமாக, என்னுடைய குழந்தையினர். ஆனால் உங்கள் குழந்தை மாறாக இந்த சமூகத்தில் பெரிய அளவில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்ற ஆளாக இருக்கின்றார். உங்கள் மனோநிலை எப்படி இருக்கின்றது அந்த 3 வயதில் மேடி ஏறியதிலிருந்து இன்று வரைக்கும்? ஆமாம், அடிப்படையிலே 4 வயதில் இருந்து நான் ஒரு அவதானிப்பு என்பது மிகவும் அதிகமாக மேற்கொண்டேன். அதே போன்று அவருடைய தாயாரும் அதை மேற்கொண்டார். காலை பொழுதிலே நாங்கள் முதலில் மில்டன் கின்ஸில் தான் இருந்தோம். அந்த பகுதி மிகவும் பறவைகளின் ஓசைகள், அந்த இனிமையான காற்று, இவைகளெல்லாம் சரளமாக கிடைக்கக்கூடியது. எனவே எங்களுடைய சாரளம் வழியாக நாங்கள்
அதை இருவரும் ரசிப்போம். நான் தூக்கி காட்டுவேன். அதன் பிற்பாடு நான் வெளியில் கொண்டு சென்று வானம், நிலம், புல்லு, மரம், வானத்திற்கு இணையான சொல் ஆகாயம், இவைகளெல்லாம் அவ பேசத் தொடங்கும் முன்னே நான் அதை அவருடைய காதிலே உச்சரிப்பேன் பெரிசாக. இதை பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவதானித்தார்கள். நான் பேசிக்கொண்டு இருக்கின்றது, பேசிக்கொண்டு போகிறதெல்லாம் மிக நுணுக்கமாக அவதானித்தார்கள். அதாவது வெள்ளையின எங்களுடைய அயலவர்கள். அப்போ நாங்கள் இல்லத்துக்கு திரும்பி வருகின்ற பொழுது அவனுடைய அறை அல்லது கீழே நாங்கள் இருக்கின்ற அறைகளிலே நிறைய எழுத்துக்களை நாங்கள் எழுதி வைத்திருந்தேன். 247 எழுத்துக்களும் இருந்தன. அதிலே உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நானே அந்த எழுத்துக்களை அழகாக உச்சரித்து கொண்டு செல்வேன். செல்கின்ற பொழுது அதை மிகவும் அவதானித்து கொண்டு 4 மாதத்தில் இப்படியே அவனுடைய அந்த எழுத்துக்கள் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அதன் பிற்பாடு அவர் நிறைய அந்த பாடல்களை கேட்பான். அதாவது தமிழ் பாடல்கள், எங்களுடைய மரபு ரீதியான பாடல்கள், அதாவது தமிழிசை, இவைகளெல்லாம் அவர் சரளமாக கேட்பான். அதை இது வேண்டாம் என்று கூறுகின்ற அளவுக்கு இருக்கிறதில்லை. எனவே தமிழிலே ஒரு ஆழமான பிடிப்பை நாங்களே அளவுக்கு உருவாக்கிவிட்டோம். அது அடிப்படை, அதை எல்லா பெற்றோர்களாலும் முடியும். அவதான் அதை பெற்றுக்கொண்டது என்பதில் நாங்கள் பெருமைப்படுவதற்கு ஒன்றும். எல்லா குழந்தைகளும் அதை பெற்றுக்கொள்வார்கள். அது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த தமிழ் எழுத்துக்களை பெற்றுக்கொண்டு மிக விரைவாக பேசத் தொடங்கினான். பேசத் தொடங்கி பார்க்கிற பொழுது நான் அதிகமாக எனது ஓய்வு நேரங்களிலே எழுதுவது வழக்கம். ஏதாவது எழுத வேண்டும். என்னுடைய நோக்கமே அதுதான். அதாவது எழுத்து புரட்சி, மொழி புரட்சி ஒன்று கண்டிப்பாக வர வேண்டும். நிச்சயமாக அந்த படைப்பிலக்கியத்தோடு சார்ந்தவர்களின் பண்பாக அது இருக்கின்றது. எங்களுடைய பொழுதில் முக்கியமான அம்சங்களாக அதுவும் ஒன்று இருப்பது இயல்பானது இல்லையா? அப்போ அந்த பொழுதுபோக்குகளில் என்னுடைய முழு நேரமும் எழுத்துக்களில் இருக்கும். எனவே என்னை அவதானித்து விட்டு எழுதத் தொடங்குகின்ற பொழுது என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நான் கவிதை எழுதுகின்றேன். சரி என்று அவதானித்து அவர் தானே எழுதத் தொடங்கினான். எழுத்துக்களை கற்று போட்டி போட்டு தந்தைக்கு நான் எப்பொழுதும் போட்டியாகத்தான் இருப்பேன். இன்று நான் ஒரு கவிதை எழுதினால் இன்னும் 2 கவிதை எழுதி கொண்டு எனக்கு காட்டுகின்ற ஒரு பழக்கம் அவரிடம் இருக்கின்றது. அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் எனக்கு தந்தது. ஏனென்றால் எழுதுகின்ற ஒரு பழக்கம் எங்களுக்குள் வர வேண்டும். இந்த கைபேசிகள் இவைகளெல்லாம் எங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடித்துவிடும். ஆனால் இவைகள் எழுதுகின்ற பழக்கம், வாசிக்கின்ற பழக்கங்கள் வருகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய சிந்தனை மிகவும் விசாலமாக பறந்துபட்டு சென்றுவிடும். அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் எங்களுடைய மண்ணினுடைய வேரை பின்பற்றும். இவைகளுடைய ஆங்கில பள்ளிகளிலும் அதைத்தான் கூறுகிறார்கள். அதாவது நீங்கள் உங்களை மொழியில் சிறந்த ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதே அடிப்படையிலே அந்த மொழியை இறுக்கமாக பற்றுகின்ற பொழுது எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது. அதே நேரம் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நான் இன்னும் கற்க வேண்டும். தமிழ் ஒரு ஆழமான மொழி. அந்த மொழிக்குள் நான் இன்னும் இறங்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. இலக்கியங்கள், 50 காப்பியங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய சமய இலக்கியங்களாகட்டும், சட்ட இலக்கியங்களாகட்டும், சரித்திர இலக்கியங்களாகட்டும், இவைகளெல்லாம் ஒரு ஆழமான சிந்தனைகளை அதுக்குள்ள நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படை எங்களுடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றது. அவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் மேலை நாட்டு மொழிகள் பிறந்தன. எனவே அதை அவருக்கு தெளிவுபடுத்தி, இன்றும் அதை தெளிவுபடுத்தி, இப்பொழுது கவிதையை தாண்டி எங்களுடைய வேர்ச்சொற்கள், அது மிகவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேர்ச்சொற்கள் என்கின்ற பொழுது இப்போ பெரு என்றது ஒரு வேர்ச்சொல். அதிலே இருந்து தான் பெற்றோர் என்கின்ற இது வருகின்றது. பெரு, பெருக்கு, இப்படி வருகின்றது. பல சொற்கள் வருகின்றன. எனவே பெற்றோர் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய ஒரு சொல். பெற்றோர் அதாவது பெற்றுக்கொள்பவர்கள். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. பெரு, அப்போ அந்த பெரு என்பது வேர்ச்சொல்.
அப்போ அது சம்பந்தமான அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இப்பொழுது அவரை ஒரு சின்ன ஒரு அத்திவாரமிட்டு அதனூடாக வளர்த்து கொண்டு போகின்றேன். என்றால் வேர்ச்சொல் கவிதைக்கும் மிகவும் முக்கியமானது. நிச்சயமாக உண்மையில் அதை விட பல விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எல்லோருமே சொல்வார்கள் தலைமைத்துவம் என்பது முக்கியமாக நாங்கள் நடந்து கொள்கின்றதை பார்த்து தான் மற்றவர்கள் எங்களை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாரிசுக்கு சரியான விதத்தில் தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது இந்த வேளையில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு. அதை விட அனன்யாவுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த இன்னும் ஒருவர் எங்களோடு இப்போது இணையவிருக்கின்றார். அது பற்றியும் இப்போது பார்க்கலாம். கண்ணில் தெரியுதடி கவிதை நூல் வெளியீடு தொடர்பாக நாங்கள் இன்றைய விருந்தினர் பகுதியில் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவின் ஏற்பாட்டு குழு சார்பில் எங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிந்த ஒருவர் பாபா லக்ஸி அவர்கள் வந்திருக்கின்றார். முதலில் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், முக்கியமாக பாபா லக்ஸி என்று சொல்லப்படுகின்றது எங்களுக்கு நம்மவர்கள் பல பேருக்கு இங்கே மாத்திரம் கிடையாது, புலத்தில் மாத்திரம் கிடையாது, எங்கள் தாய்நாட்டிலும் சரி நன்கு அறியப்பட்டவர். நீங்கள் புகைப்பட கலையோடு தொடர்புடையவர். அதை விட முக்கியமாக தமிழ் தொடர்பான பல விஷயங்களில் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவராக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நீங்கள் படப்பிடிப்பாளர் மாத்திரம்தானா? இல்லை, படப்பிடிப்பாளர் என்பது இந்த ஹாபி, எனது பொழுதுபோக்கு தான் இது. நான் ஒரு இன்ஜினியராக வேலை செய்கிறேன். இங்கே லண்டன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி நான் டிஎஃப்எல் அதில் இன்ஜினியராக கடந்த 26 வருஷங்களாக நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனது ஆர்வமானது புகைப்பட இதில் வந்ததில் அதை ஏதாவது ஒரு பிரயோசனமான இதுக்கு பயன்படுத்தணும்னுட்டு புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறபடியால் இங்கு நடக்கிற நிகழ்வுகளை அதை ஃபோட்டோ எடுத்து இலவசமாக அவர்களுக்கு கொடுக்குறதால ஊக்குவிக்கிறோம். திறன்கள் உள்ள பிள்ளைகளை ஊக்குவிக்கிற அப்படியான இது. புகைப்பட கலையின் ஊடாக உங்கள் விருப்பத்தை அதன் ஊடாக நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள். எங்களுடைய மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி உண்மையில் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. எதிர்வரும் சனிக்கிழமை இவரின் கண்ணில் தெரியுதடி கவிதை நூல் வெளியீட்டு விழா ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? மிக அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த பங்களிப்பானது மெயினில் நான் தான் அந்த இவென்ட் முழுதையும் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீர்கள். அதை விட உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் படத்தை மாத்திரம் கிடையாது, மாறாக நம்மவர்கள் கலைகள் எல்லாவற்றையும் பற்றின ஒரு அறிமுகமும் நீங்கள் அதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? உலகளவிய ரீதியில் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனன்யாட இதுவும் இந்த அதில் போட்டு விட்டேன். நான் என்னென்னு சொன்னால், அது எப்படி ஒரு பிரமாண்டமான நிகழ்வு நடக்கிறது, அது ஒரு கினஸ் உலக சாதனை இதில் பதியப்பட்ட ஒரு நிகழ்வாக போகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு இன்றைக்கு இந்த குட்டி பொண்ணு 8 வயது, ஆனால் அவரோட அறிவு பல மடங்கானது. அதுவும் தமிழ் அறிவு கணக்கிட முடியும். அதன் தந்தையோடு உரையாடும் போது அவர் பல விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். பல பேருக்கு பிரயோசனமானதாக அமைந்திருக்கும். முக்கியமாக பிள்ளை இப்படி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் திணிப்பதை விட மாறாக நாங்கள் அவற்றை நடந்து கொண்டால் அதற்கேற்ற மாதிரி பிள்ளை வந்துவிடும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அவருடைய தந்தை இருந்தார். அனன்யாவோட வரலாம். அனன்யா, இந்த கவிதை நூலில் எத்தனை கவிதைகள் இருக்கின்றன? ஒரு 55 கவிதைகளுக்கு கிட்டக இருக்கிறது. நான் அந்த 55 கவிதைகளில் அமோகமாக என்னுடைய ஈழத்தை பற்றி, என்னுடைய தமிழ் ஈழத்தை பற்றி, என்னுடைய தலைவரை பற்றி, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய தாய், 3 கவிதைகளில் இந்த கண்ணில் தெரியுதடி என்ற கவிதையில் கூட என்னுடைய தங்கையை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். கண்ணம்மா, கண்ணில் தெரியுதடி, என் அன்பு கண்ணம்மா, அதெல்லாம் என்னுடைய தங்கையை பற்றி. ஆனால் அனைத்தும் என்னுடைய ஈழத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். உதாரணம், என்னுடைய 5 வயதில் நான் செவ்வருத்தம் பூவே என்ற ஒரு கவிதை, அது இதோ உங்களுக்காக. செவ்வருத்தம் பூவே செவ்வருத்தம் பூவே எனக்கொன்று சொல்வாயோ, செவ்வருத்தம் பூவே செவ்வருத்தம் பூவே ஈழத்தில் உள்ளாயோ, வானத்தில் உள்ளது மேகம் என் நெஞ்சுக்குள் வைத்த ஈழத்தின் தாகம், வானத்தில் உள்ளது மேகம் என் நெஞ்சுக்குள் வைத்த ஈழத்தின் தாகம், தமிழே என் தாய்மொழி தமிழே என் உயிர்மொழி, செவ்வருத்தம் பூவே செவ்வருத்தம் பூவே எனக்கொன்று சொல்வாயோ, செவ்வருத்தம் பூவே செவ்வருத்தம் பூவே ஈழத்தில் உள்ளாயோ.
நன்றி, மிகவும் நன்றாக அருமையாக இருந்தது இந்த பாடல். நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக வந்து நீங்கள் இப்படியான விஷயங்களை வந்து எங்களுடைய மக்களுக்காக நடாத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு காலமாக இந்த தமிழ் தொடர்பான விஷயங்களை முன்னின்று ப்ரொமோட்டிங் செய்து நான் ஒரு கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக லண்டனில் நடக்கிற தமிழ் நிகழ்வுகள், அது என்ன நிகழ்வாகவும் இருக்கலாம், அதை முன் போய் அதில் புகைப்படம் எடுத்து அதை எனது முகப்புத்தகத்தின் மூடாக மற்ற உலகங்களில் மற்ற நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுக்கு இப்படி லண்டன்லேயும் இப்படி எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது என்று எடுத்து காட்டுறது. இதில் நான் செய்கிற விஷயம் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து இங்கே உள்ள சிறார்கள் டேலண்டட், அதாவது திறமை உள்ள இலைமறை காய்களாக இருக்கும் சிறார்கள், அப்படிப்பட்ட யாக்களை முன் கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லை, இந்த இதுகளை முகப்புத்தகங்களில் போட்டு இதன்னும் பொழுது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் பார்ப்போம், லண்டனில் இதெல்லாம் நடக்குது, நிகழ்வுகள் நடக்குது. இதென்னது இப்போ ஓகே, இப்போ ஐபிசி மாதிரி டிவி அதெல்லாம் வரும். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃப் அப்படி இப்படி இந்த பெருந்தொகையான படங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. நிச்சயமாக அந்த புகைப்படங்கள் வந்து அந்த நாங்கள் வந்து கீழே அந்த கேப்ஷன்ஸ் என்று சொல்வோம், புகைப்பட விளக்கம் இல்லாவிட்டாலும் கூட அந்த படங்கள் வந்து பேசிவிடக்கூடும். உங்களுடைய படங்கள் அப்படிப்பட்டவை தான் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது தொடக்கத்திலிருந்து முடிய மட்டும் எடுத்து அதில் செலக்ட் பண்ணி போடைக்க அதை வராதவர்களுக்கு அதை பார்த்த அந்த விழாவை பார்த்த மாதிரி இருக்கும். நிச்சயமாக இப்போ அனன்யாட நிகழ்வுகளிலும் நான் ஒரு கொஞ்சம் சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டேன். நான் வந்து எனக்கு மாமாவிடம் மிகவும் பிடித்த விஷயம், நான் பல இடங்களில் மாமா போயிருக்கும் இடங்களில் பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு பாடகர்கள் பாடுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு அசைவையும் அழகாக எடுப்பார். நான் அவருடைய படங்கள் எல்லாம் மிகவும் பார்த்திருக்கிறேன். யாரப்பா அடுத்தது மிகவும் அருமையாக இருக்கிறது என்னுடைய தாயிடம் புகழ்ந்திருக்கிறேன். அட பாபாலக்ஷ்மி மாமாவா என்று கூட ஆச்சரியத்தில் கேட்டிருக்கிறேன். மிகவும் பிடிக்கும். இவர் என்னுடைய நிகழ்விற்கும் வருகிறார், என்னுடைய படங்களை பிடிக்கப் போகிறார் என்றும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இப்பொழுதே நடந்துவிட வேண்டும் என்பது போல் இருக்கிறது. இவையெல்லாம் வரலாற்று பதிவு. இப்போ நான் வந்து கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எடுத்த படங்கள் எல்லாம் எண்ணற்ற பொக்கிஷமாக இருக்கின்றது. அதாவது எமது தமிழர் வரலாறு புலம்பெயர் நாடுகளில் இப்படி பதிவு செய்தால்தான் வருங்கால சந்ததியினருக்கு இந்த இப்படியான நிகழ்வுகள் கொண்டு செல்லும். அனன்யாட நிகழ்ச்சியும் அதில் ஒன்று பதிவாகிறது. நிச்சயமாக நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு முக்கியமாக அனன்யாவுக்கு வந்து நன்றியை சொல்லிக் கொள்வதோடு ஐபிசி தமிழ் மனமாற வாழ்த்துகின்றது. உங்களுடைய இந்த நூல் வெளியீடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதோடு உங்களுடைய சகல முயற்சிகளும் எதிர்கால திட்டங்களும் இனிதாகவும் சந்தோஷமாகவும் அமைவதற்கு வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றி. நல்லது நேயர்களே, இத்துடன் இன்றைய விருந்தினர் பகுதி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் அனோஜா ஸ்ரீகாந்தன். நன்றி, வணக்கம்.